நீங்க குதிரை வண்டியில சவாரி பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க. இப்படி குதிரை வண்டியில சவாரி பண்ணிட்டு நான் எங்க போறேன்னு தானே பாக்குறீங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். அதோ தெரியுது பாருங்க. பழனிக்கு தாங்க நான் வந்திருக்கேன். ஆக்சுவலா ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம பழனிக்கு வந்திருக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு டிராவல் நான் வந்த வீடியோவும் உங்களுக்கு நான் தனியா போஸ்ட் பண்றேங்க. நிறைய கூட்டம் இல்லையேன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. இது பாத்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு தை வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் போயிருந்தோம். அந்த டைம்ல அவ்வளவா கூட்டம்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட்டம் தான் இருந்துச்சு. இந்த தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்குமா. அதே மாதிரி இன்னும் 2 நாளைக்கு நான் முன்னாடி வந்திருந்தேன்னா கூட பயங்கர கூட்டம் இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. என்னன்னா இந்த குதிரை வண்டி எப்படி ஓட்டுறது இதெல்லாம் எனக்கு சொல்லி காமிச்சாங்க. அந்த கயிறு தான் பிரேக்கா, அந்த கயிறு தான் ஸ்டாப் பண்ணுறது தான் எல்லாமே அதுதானா. குட்டி குட்டி கடைகள்லாம் இருந்துச்சுங்க. நிறையா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எல்லாமே 10 ரூபீஸ்லேருந்து இவங்க கிட்ட இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு விபூதி கடை இருக்குது, நல்லா ஃபேமஸான விபூதி கடை. அதுக்கப்புறம் இந்த சில்வர் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. ஸோ இப்படியே நான் இருந்தேன். அந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸு. ஸோ நம்ம கண்டிப்பாக எங்கே போனாலுமே இந்த ஷாப்பிங் நம்மளை ஒட்டிக்கொள்ளங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே என்ட்ரு ஆகும்போது 2 வழி இருக்குங்க. நான் இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குதிரை வண்டியில் வழி காமிச்சிருப்பேன். ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ரைட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் தாராளமாக உள்ளே வந்துடலாம். ஈஸி ரூட்டுங்க இது. இன்னொரு ரூட்டு இருக்குங்க, அது கொஞ்சம் கஷ்டமான ரூட்டு, கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பேங்கல்லாம் இருந்துச்சு 10 ரூபீஸ்க்கு. இந்த விபூதி ஷாப் ரொம்ப ஃபேமஸான விபூதி ஷாப்புன்னு சொன்னாங்க. அப்புறம் குட்டி குட்டி சிலைங்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் மோதிரம் இருந்துச்சு. நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சுங்க. ஸோ நம்ம இன்னப்போ கோயிலுக்கு இன்னும் போகாதனால அப்படியே கோயிலுக்கு போகிறதுக்காக தான் இருக்கோம். இந்த ஒரு டேட்டூ சென்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய பேர் இந்த வேல் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முருகனோட அந்த ஃபேஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு 10 ரூபீஸ் தான். நம்ம ஸ்டிக்கரை பிச்சுட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். பெரிய சைஸ் வேணும்னா 20 ரூபீஸ். பேங்கிள்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த 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 இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. பேக் சைடில் உங்களுக்கு ஒரு டெம்பிள் தெரியும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த டோல் வாங்கியிருந்தோம், இந்த கொட்டு. ஸோ இந்த தம்பி இதை 100 ரூபீஸ்னு கொடுத்தாப்புல. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தோங்க. இப்போ ஒரு கோயில் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முருகனுக்கு போயிட்டு நிறைய பேர் இங்கே வராங்க. சில பேர் இந்த கோயிலுக்கு போயிட்டு முருகன் கோயிலுக்கு போகிறாங்க. எவ்வளோ பேர் நீங்கள் பழனிக்கு போயிருக்கீங்க, இல்லை பழனிக்கு போகிற ஐடியா இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பழனிக்கு போகணும் அப்படின்னு ஐடியா இருக்கும். அப்புறம் தள்ளி போகுங்க. அதுக்கப்புறம் சில பேர் வேண்டுதல்னே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் போன வருஷம் இதே டைம் வந்திருந்தேன். ஸோ அப்போ நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைம் நான் கரெக்டாக வந்துட்டேன். இதுதாங்க அந்த டெம்பிள், நான் சொல்கிற டெம்பிள் இதுதான். நிறைய பேர் ஆக்சுவலாக இங்கே போயிட்டும் முருகன் கோயிலுக்கு போகிறாங்க, பழனி அடிவாரத்துக்கு போகிறாங்க. சில பேர் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் வராங்கங்க. ஸோ கோயில் பேர் இதுதாங்க. ஸோ தெரியுதா, ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோங்க. நிறையா கடை வீதிகள் இருந்துச்சு. இந்த இடத்துல ஆக்சுவலாக கொஞ்சம் கூட்டம் பார்க்க முடிஞ்சிச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு இடமே, பயங்கர. இந்த மாதிரி எனக்கு திருவிழானாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் 10 ரூபீஸ் ஷாப்பு. சும்மா ரேண்டமாக நான் காட்டுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டோல் தான் நிறையா இருந்துச்சுங்க. ஏன்னா இன்னும் 2 நாளில் போகி வரப்போகுது அப்படின்றது. இது பழைய வீடியோ. அதாவது நான் ஒரு 10ஆம் தேதி 11ஆம் தேதி அந்த டேட்டில் தான் நான் போயிருந்தேன். ஸோ அப்புறம் 2 டேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு போகி வர மாதிரி இருந்துச்சு. ஸோ லேட்டாக இந்த 3 நாளுமே பார்த்திங்கன்னா போஸ்ட் எதுவுமே போட முடியல. பயங்கரமாக இந்த பொங்கலுக்கு வீடியோஸ்லாம் நிறைய எடுக்க போயிட்டதுனால போட முடியலங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அந்த வேண்டுதலுக்கு நம்ம போன வருஷம் வச்சுருந்தோன்னா இந்த வருஷம் நம்ம அப்படி போகிற மாதிரி இருக்கும். நமக்கே அது அமைஞ்சிடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ
ஸோ இந்த தாத்தா வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து சூடை வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் க்ராஸ் பண்ணி போயிட்டேன். அப்புறம் அவராகவே கூப்பிட்டாரு, இல்லைப்பா அந்த போக என்ட்ரி ஆகும்போதே சூடத்தை போட்டுருங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. நமக்கு நிறைய வேண்டுதல்கள் வந்துட்டு இருக்கும். இப்போ கால் பெயின் இருக்கும், கண்ணில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும், வீடு கட்டுறதுல ப்ராப்ளம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கவங்க இது மாதிரி கண்மலர், அதுக்கப்புறம் அந்த கை கால் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உண்டியில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தாத்தா வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு ஏதாச்சும் வேண்டுதல் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் விஷயத்த வாங்கி போடணும்னு சொல்லிட்டு நான் சூடை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் நான் மனசார வந்துட்டு நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை ஃபுல்லாமே வந்துட்டு வேண்டிட்டு அதெல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நமக்கு வந்து அது சூடை எரிஞ்சிட்டே இருக்கும். அணையா இடம் மாதிரி வந்துட்டு இருக்கும். பிகாஸ் எல்லா பேருமே வேண்டி வேண்டி அந்த இடத்துல வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ முருகனோட அடிவாரத்தில் நான் இருக்கிறேன், மலையடிவாரத்தில் எல்லாரும் வேண்டிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருக்காகவுமே வந்துட்டு வேண்டி எனக்காகவும் வந்துட்டு வேண்டி இந்த போகியிலேருந்து எல்லாருக்கும் கெட்டதெல்லாம் போயிட்டு தை பிறந்தவுடனே எல்லாருக்கும் நல்லா வழி பிறக்கணும்னு இப்போ வந்து வேண்டி போடுறாங்க. எல்லாரும் வேண்டிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்ச உடனேயும் எனக்கு ரொம்ப ஷிவரிங்கே ஆயிடுச்சுங்க கொஞ்ச நேரத்தில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், காவடியும் பால் குடமும் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே பாருங்களேன் இந்த லைவ்ல. அப்படியே எனக்கு அது அப்படியே ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன். இது கடவுளே வந்துட்டு ஆசீர்வாதம் கொடுத்தா மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. போன தடவை நான் சர்ச்சுக்கு போன வீடியோவும் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கேயும் சில பிளஸ்ஸிங்ஸ் வந்து மெழுகுவத்தி ஏற்றும் போது வந்துருந்துச்சுங்க. ஸோ அதே மாதிரி தான் பழனியிலேயே எனக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. உள்ளே வந்து பழனிக்கு மேலே என்ட்ராகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க. ஸோ பக்தர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே வந்துட்டு தேங்காவெல்லாம் உடைச்சிட்டாங்க. அந்த 4 மணிக்கு தான் நமக்கு வந்து திறப்பாங்க மேலே. மறுபடியும் நீங்கள் போகிறதா இருந்தால் மார்னிங் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஏர்லியராக வந்துட்டிங்கன்னா போய் பார்த்துட்டு வேண்டுதல்கள்லாம் படியில் ஏறியோ இல்லாட்டினா ரோப் காரு அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் வந்துடலாங்க. அப்படி நீங்கள் லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துலேயே வந்துட்டு உங்களுடைய தேங்காய், நீங்கள் கொண்டு வந்த பிரசாதம் இதெல்லாம் வந்துட்டு இங்கேயே நம்ம வந்துட்டு உடைச்சிட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களும் இங்கே வந்துட்டு உடைச்சிட்டு போயிருந்தாங்க. க்ரௌடு நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு. நம்ம அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே வந்து வந்தோங்க. ஸோ பழனிக்கு அந்த நம்ம அடிவாரத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோயிலுமே வந்துட்டு இருக்குது. இந்த கோயில் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நான் காட்டுறேன் இருங்க. இது தாங்க புலிப்பாணி ஆசிரமம் அப்படின்னு சொல்லும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பழனி கோயிலுக்கு அந்த முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இருக்குது. இது என்ட்ரன்ஸில் விநாயகர் வந்துட்டு இருப்பாங்க. உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் அவங்கெல்லாம் வந்துட்டு இருப்பாங்கங்க. நிறையா லிங்கம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஆசிரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு போட்டிருந்தாங்க. நாங்கள் போகும்போது பொங்கல் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து குட்டி குட்டியாக கடைங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. பிரசாதம் வாங்குகிற மாதிரி கடை இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டாச்சூஸ் வாங்கணும் அப்படின்னுங்கன்னா வாங்குறதுக்கு மோதிரம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ராசி மோதிரம் அப்படிலாம் இருந்துச்சு. இது தாங்க அந்த அணையா விளக்கு. எனி டைம் வந்துட்டு எரிஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சந்தனம் குங்குமம்லாம் வழக்கம் போல் வச்சுட்டு விநாயகரை எப்படி முருகனை நம்ம பார்த்துட்டு இருந்தோமோ அப்படியே விநாயகரையும் பார்த்துட்டு வரலான்னு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு முருகன் கோயில் காமிச்சிருப்பேன். என்ட்ரன்ஸ் கிட்டே தேங்காய் உடைக்கிறதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் மேலே முருகனை கும்பிட போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு விநாயகரை நம்ம கும்பிட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க. மனசே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்தாலும் உள்ளே வந்துட்டு நமக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஏதோ ஒரு மன நிம்மதி அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு தான் வந்து போகிறாங்களாம். அப்படி தான் சொன்னாங்க எல்லாருமே. ஸோ நம்மளும் போயிட்டு உட்காந்துட்டு வேண்டிட்டு அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கேருந்து கிளம்பவே மனசில். ஒரு போன வருஷம் நமக்கு வந்துட்டு நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கும். அந்த வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேரி அவுட் ஆகி இந்த வருஷம் வரைக்கும் எப்படியாச்சும் நம்ம போகணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே தனியாக நாளாக வந்துட்டு போயிட்டு வந்தேங்க. போயிட்டு எனக்கு அப்படியே ஆச்சரியங்கள் தான் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரசாதம், விபூதி, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.